கிடச்சிருச்சு தங்கம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எங்கள் கார்டனில் எங்களுக்கு உண்மையாகவே ஒரு தங்கம் கிடச்சிருக்குங்க. அதுதான் இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். ஏன்னா ஆஸ்திரேலியா வந்த புதுசில் இதை வாங்கணும் அப்படின்னா அவ்வளோ செலவு பண்ணணும். இது கிடைக்காது. எங்கேயாவது 1 2 அப்படி வந்துட்டு கடையில் தான் பார்க்க முடியும். அதுவுமே ரொம்ப காஸ்ட்லியாக காசு கொடுத்து தான் வாங்கணும். ஆனால் இப்போ எங்கள் கார்டனில் எங்களுக்காக கொய்யாக்காய் கிடச்சிருக்கு. ஆமாங்க, கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டு லாஸ்ட் இயர் இந்த செடியை வச்சோம். லைட்டாக ஒரு பிஞ்சு வச்சது. அதுக்கப்புறம் பெருசே ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் மறுபடியும் ஸ்ப்ரிங்கில் அந்த காய் நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் இன்னுமே பழுக்கிற கண்டிஷன் ஆகலை. ஆனால் எங்கள் குட்டி பையனுக்கு முடியல. அவனுக்கு வந்துட்டு எப்போமா கட் பண்ணலாம் அப்படின்னு. சரி ஓகேவா, ஒன்று கட் பண்ணி பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி அன்றைக்கி வந்துட்டு சாப்பிட்டோம். உண்மையாகவே டேஸ்ட்டு சொல்லவே வேணாங்க. நம்ம கார்டனில் நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்து ஒரு பழம் கிடைக்குது அப்படின்னா அதோட டேஸ்ட்டு நம்ம என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சொல்லுங்கள். செம்ம ஹாப்பி.